பொன்மயிர் கண்ணி 22வது பாடல் இப்போ நம்ம பாட போகிறது. இதில் ஒரு அதிசயத்தை பார்க்க போகிறீங்க. இந்த பாட்டுக்கு இது எவ்வளோ பொருத்தமாக வருதுன்றது நீங்கள் உணர போகிறீங்க. சாமி அவர் வாழ்நாளில் அந்த அளவுக்கு அந்த விபூதியையும் உத்ராட்சத்தையும் அவ்வளோ தூரம் மதிக்கிறார். நம்மளெல்லாம் கூட சொல்லுவார், சைவ சமய சரபம் அப்படிங்கிற நூலில் சொல்லுவார், அன்புடையேர் தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளுங்க, நீரையேனும் அன்னத்தையேனும் அருந்தும் முன்பாக திரிபுண்டரம் அணிந்து அருந்துக அப்படின்வார். ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருப்பார் அந்த சைவ சமய சாரபத்தை. அந்த புக்கெல்லாம் யாரும், நான் 1000 புக்கு போட்டு கொடுத்தோம், அது 2008ன்னு நினைக்கிறேன், இப்போ ரீப்ரிண்ட் பண்ணி கொடுத்தோம். ஆனால் இன்னி வரைக்கும் யாரும் படித்தா போல் தெரியல. முடிஞ்சால் அந்த புத்தகத்தை பாருங்கள். எனக்கு அண்ணன் இங்கே கூட அண்ணா நூற்றாண்டு விழா நூலகத்திலோட இந்த நூல் கிடைக்காத நூல் அப்படின்னு எழுதிட்டாங்க. நான் ஒரு 4-5 புத்தகம் கொடுத்தனுச்சேன். அப்புறம் அது என்னாச்சு இருக்கான்னு தெரியாது. எங்களால் முடிஞ்ச வரைக்கும் சுவாமி நூல்களை அப்படியே ஸ்கேன் பண்ணி கொடுத்தோம். 1908 பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. அதே இது 2வது ரீப்ரிண்ட் அப்படியே ஸ்கேன் பண்ணி 2008 கொடுத்துருக்கோம். அப்படின்னா அந்த நூலுடைய மகிமை என்ன பாருங்கள். அது உயிர் இருந்திருக்கு அந்த நூலுக்கு. அது பின்னத்தூரில் எழுதுனது. பாம்பன் சுவாமிகள் பின்னத்தூரில் 2 நூல் தான் எழுதுவார். அதில் விபூதி வைபவம் உத்ராட்ச வைபவம்னு எழுதுவார். இப்போ இந்த பாட்டு அதை முன்னிட்டு வருது. இப்போ படப்பட பாட்டு. நாட்டம் இருக்க என்று நாடி வந்து மாயத்தூள் போட்டதூரை என்னை விட்டு போனதென்னே பொன்மையிலே. மாயத்தூள் இதில் சப்ஜெக்ட் நீங்கள் என்ன எடுக்க போகிறீங்க? நாட்டம் இருக்குது இறைவனுக்கு. நம்ம நாட்டம் இருக்கிற தொட்டு தான் நம்ம தமிழ்நாட்டில் பிறந்திருக்கோம். நாட்டம் இருக்கிற தொட்டு தான் நம்ம சிவனை வழிபடுறோம், முருகனை வழிபடுறோம். நாட்டம் இருக்கிற தொட்டு தான் குருவை வழிபடுறோம். நாட்டம் இருக்கிறதுனால தான் நம்ம விபூதி இடறோம். நாட்டம் இருக்கிறதுனால தான் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறோம். இந்த நிகழ்ச்சியை பார்க்குறோம்ல, இதே உங்கள் செல்ஃபோனில் இருக்கிற 100 பேர் பார்க்க வச்சிங்கனாக்கா அது உங்களால் இப்போ தான் பண்ண முடியும். அதை பண்ணலாம். இதில் நாட்டம் இருக்க என்று நாடி வந்து, அவரே இறைவனே வரார், நாடி வந்து இந்த ஆன்மா கேவலம்ன்ற நிலையில் வெறும்னே காற்றில் மிதந்துனுக்குது. அதை தூக்கின்னு வந்து இந்த அப்பா இந்த அம்மா தான் விபூதிடுறாங்க. இந்த தமிழ்நாட்டில் தான் எனக்கு வசதியாக இருக்குது, சைவ உணவு அமையுது, இந்த அப்பா அம்மா கிட்ட தான் நான் போய் சேரணும்னு அந்த ஆன்மா கேட்டு தான் அந்த தாய் தகப்பனார் மூலமாக தாய் வயிற்றில் வந்து நிற்கிது. நாட்டம் இருக்க என்று நாடி வந்து, அதுக்கப்புறம் மாயத்தூள் போட்டது வரை என்னை விட்டு போனதென்னே பொன்மையிலே அப்படின்றதா இதில் ரகசியம். சூட்சும ரகசியம் பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் பிறந்துட்டாலே சாமியோட கணக்குப்படி தேர்ந்தேனே என் கண்ணியில் 23 27 டச் பண்ணுறோம். தேர்ந்தேனே என் கண்ணியில் 1வது பாட்டு 2வது பாட்டு 3வது பாட்டுன்னு படிச்சுட்டே வந்தீங்கன்னா, மாணிக்க வாசல் புல்லாய் பூண்டாய் புழுவாய் மரமாய் பல்விருகமாய் பாம்பாய் பறவையாய் அப்படின்னு எழுதுவார். மனிதராய் தேவராய் செல்லாய் தாவர சங்கமத்துள் அப்படி எழுதுவார். அந்த போல் அதை இன்னும் விரிவுபடுத்தி 23, 24, 25 வரைக்கும் நம்ம ஸ்டெப்ஸ் கொண்டு வருவார் பாம்பன் சாமி. மனிதனாக பிறக்கிறது ஒரு வகை. ஆப்பிரிக்காவில் பிறக்கலாம், ஐரோப்பாவில் பிறக்கலாம், எங்கே வேணாலும் பிறக்கலாம். அதில் பாரதத்தில் பிறந்து அதில் தமிழ்நாட்டில் வரும்பொழுது அப்போ இந்த விபூதியிட முடியும். தென்னாடுடைய சிவனையை போற்றி. இந்த இடம்தான் நாட்டம் இருக்க என்று நாடி வந்து மாயத்தூள் போற்றதூரை என்னை விட்டு போனதென்னே பொன்மையிலே. இப்போ இந்த பாட்டுனே உங்களுக்கு இத்தனை தரம் சொல்லணும் மனப்பாடம் ஆகிருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 63 நாயன்மாரில் இதில் ஒருத்தர் வராங்களா அப்படின்னு பார்க்கணும். இது திருஞான சம்பந்தர் காலம். கூன் பாண்டியன் அங்கே இருக்கிறார் மதுரையில். அவர் அந்த கூன் பாண்டியனாக இருக்கும்போது அந்த சிவனே சொக்கநாதரே எல்லா திருவிளையாடலும் பண்ணி அந்த பாண்டிய வம்சத்தை அழகாக தூக்கி கொடுக்குறாரு. அதில் தான் அவங்க வர்றாங்க. சிவனே அந்த தமிழ் சங்கத்துக்கெல்லாம் வராரு, முருகனே தமிழ் சங்கத்துக்கு வரார். அங்கே போய் அந்த கூன் பாண்டியனை அப்படியே இப்போ இன்றைக்கி நடக்குது பாருங்கள் திருப்பரங்குன்றத்தில்,
அந்த மாதிரி அன்னைக்கு நடந்ததுருக்கு. இந்த மாதிரி ஒரு எப்பவுமே இது நடக்கும். அப்போ தான் ஒரு இவங்களுக்கு இவங்க சோம்பலா இருக்க எழுந்துக்குவான். இதற்கு இவன் கம்முன்னு இப்போ சொங்கியாக இருக்கான். இப்போ இவன் எழுந்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை அவனுக்கு உருவாக்குறான். அவங்க வராங்க. அந்த சமணர்கள் வந்து சூழ்ச்சி பண்ணி மன்னனை பிரெயின் வாஷ் பண்ணி மன்னன்கிட்ட ஃபுல் ஆதிக்கம் பண்ணி மன்னனை சமணர் ஆகிட்டாங்க. மன்னரை சமணராகி கூன் பாண்டியன் சமண மதத்துக்கு போயிடுறாரு. அப்படின்னா அது மன்னர் எவ்வழியோ மக்கள் எவ்வழி எல்லாரும் சமணர் ஆகிடுறாங்க. அதுதான் அந்த காலத்தில் வாழ்ந்த அமைப்பு. அப்படி தான் மத மாற்றங்கள் அப்படியே இருந்துச்சு. மன்னர் எந்த வழியோ அந்த வழி மக்கள் போயிடுவாங்க. மன்னரை மாற்றினீங்கன்னா எல்லோரும் மக்கள் மாறிடுவாங்க. இப்படி தான் இருந்திருக்குது. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, சமண மன்னர் ஆகிட்டார். மதுரை சொக்கநாதர் கோயிலில் விளக்கத்தாள் கிடையாது, சாமி கும்பிட வழி கிடையாது, போக முடியாது. சமணர்கள் எல்லாரும் சுற்றி. அப்போது சோழ இளவரசி அவர் கல்யாணம் பண்ணுறாரு. அந்த அம்மா பேர் மாணி. அவங்கள தான் மாணின்னு சொல்லி இவர் வந்து திருஞான சம்பந்தர் பாட்டு பாடுறாரு. அவங்க தான் மங்கையர்க்கரசியா நாயனாராக அதில் வந்து நிற்கிறாங்க. அந்த மங்கையர்க்கரசி அந்த அம்மா வந்து சோழ பெண் இல்லைங்களா, ராணி இல்லைங்களா, அவங்க வந்து அந்த தன்னுடைய சிவன் பற்ற விடலை. அதனால் அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க. ஆனால் அதே சமயம் அந்த மூன் பாண்டியனும் இந்த அம்மா கொள்கைக்கு மாறுபடலை. இந்த அம்மா பாட்டு சொக்கநாதர் கோயிலுக்கு போவாங்க, சாமி கும்பிட்டு வருவாங்க. ஆனால் அவர் என்ன பண்ணுவார், கோயிலுக்கு யாரும் போக மாட்டார். அந்த அம்மா விபீதிட்டுனான்னு இவர் பார்க்க மாட்டார். அந்த மாதிரி அந்த விபீதிட்டவங்கள பார்க்கக்கூடாது, அவங்களுக்கு தோஷம். சமணர்களுக்கு இந்த மாதிரிலாம் வாழ்ந்துருக்காங்க. குளிச்சுட்டு வரணும், விபீதிட்டவனை பார்த்தா குளிச்சுட்டு வரணும், இப்படிலாம் இருந்துருக்குது. சமணர்கள் வாழ்ந்துருக்காங்க நம்ம நாட்டில். நம்ம நாட்டு மத சூழ்நிலை அப்படி இருந்திருக்கு அந்த காலத்துலேயே. அது திருஞான சம்பந்தர் காலம். அப்போது அந்த அம்மாவும் மந்திரி குலச்சரியாரும் சைவர்கள். அப்போ அவங்க 2 பேரும் ஒரு யோசனை பண்ணுறாங்க. இந்த மாதிரி ராஜா இந்த மாதிரி இருந்து இந்த கோயில் பாழாகுது, இந்த மக்கள் பாழாகிறாங்க, ஒரு உண்மையான கொள்கை மறுக்கப்படுகிறது, இது ஜனங்களுக்கு தெரிவிக்கணும், என்ன பண்ணுறது அப்படின்னும் பொழுது அப்போ சோழ நாட்டில் வந்தவங்க இல்லைங்களா. அப்போ சோழ நாட்டில் கும்பகோணத்துலேருந்து வந்தவர் சாமி இதுலேருந்து வந்தவர் தானே, வைத்தீஸ்வரன் கோயில் அங்கேருந்து தான் வந்தவர் தானே அவர் திருஞான சம்பந்தர். அதனால் திருஞான சம்பந்தரை தேடி கண்டுபிடிச்சி அமைச்சர் அனுப்பிச்சு குலச்சிறையார் அனுப்பிச்சு அவர் ஐஷின் வாங்க அப்படின்றாங்க. ஒன்று குலச்சிறையார் அமைச்சர் போய் அவர் திருஞான சம்பந்தரை ஐஷின்னு வராங்க. திருஞான சம்பந்தர் வரார். வந்து இவர் தங்க வைக்கிறதுக்கு ஒரு இடம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல திருஞான சம்பந்தர் சின்ன வயசு பையன் இல்லைங்களா, அவர் வந்து தங்குறார். அப்போ அந்த சமணர் எல்லாம் சுற்று போட்டுறாங்க. இவன் பையனை வச்சுக்கிட்டு நம்ம மதத்துக்கு ராணி இந்த பண்ணுறாங்க, மந்திரி இந்த மாதிரி பண்ணுறாரு, இன்றைக்கே இவனை காலி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சத்திரத்துக்கு அவர் தங்கியிருக்க சத்திரத்துக்கு நெருப்பு வச்சுட்டாங்க. எப்படி இருக்கு பாருங்கள். கடவுள் பேரால் கடவுள் 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 கம்முன்னு இருக்கார். கடவுள் பேரால் இந்த கடவுள் நடத்துகிற இந்த ஏமாற்று போலிகள் அவருக்கு நெருப்பு அந்த இடத்துல நெருப்பு வச்சிடறாங்க. ஆனால் அதுக்கு மன்னனுடைய ஆதரவு தனக்கு இருக்குங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் பண்ணுறாங்க. மன்னரும் அது பெருசாக எடுத்துக்கிடலை. அந்த சத்தத்தில் எரிச்சத உடனே எல்லோரும் பதறி ஓடுறாங்க. நீங்கள் யாரும் ஓடாதீங்க, எல்லாம் இருங்க, சிவனே நெருப்பு, அந்த நெருப்பு நம்ம நெருப்பு ஒன்றும் பண்ணாது சொல்லி அங்கே ஒரு பாட்டு பாடுறார், பதிகம் பாடுறார். அந்த சத்தத்தில் இருந்தே பதிகம் பாடுறார் திருஞான சம்பந்தர். அதில் பாடும் பொழுது இதுக்கு மெயின் காரணம் யார், இவன் நெருப்பு வைக்கிறவனை நம்ம விட்டுடுவோம், இவன் அம்பு அங்கேருந்து பாண்டியனுடைய அனுமதி இருக்கிற தைரியம் தான் இவன் பண்ணுறான், பாண்டியனை டச் பண்ணும் அப்படிங்கிறது அந்த பாட்டில் வரும். பையவே சென்று பாண்டியருக்கு ஆகுக, ராணி இவர் கூட்டின்னு வராங்க, அதனால் பையவே சென்று மெதுவாக, பையன்னா மெதுவாக, அந்த மதுரை பாஷையில் பையவே சென்று பாண்டியருக்கு ஆகுக அப்படின்றப்பல அந்த பாட்டில் வரும். அதில் மெதுவாக போய் அந்த பாண்டியனை தொடுது. இங்கே நெருப்பு அணைஞ்சு போகுது. இங்கே நெருப்பு அணைஞ்சு போகுது. அணைந்த நெருப்பு அவர் வயிற்றுக்கு நெருப்பு இருக்குல்ல, 3 நெருப்பு இருக்கும் உடம்புல. வயிற்றில் ஒரு நெருப்பு இருக்கும், மூலாதாரத்தில் ஒரு நெருப்பு இருக்கும், இங்கே ஒரு நெருப்பு இருக்கும். அதனால் இந்த 3 நெருப்பு நீங்கள் கவனிக்கணும். வயிற்றில் நெருப்பு இருக்கும், இந்த இடத்துல ஒரு அகல் விளக்கு தீபம், இந்த இடத்துல ஒரு அக்னி தீபம் எவ்வளோ வந்தாலும் எரியும், இந்த இடத்துல ஒரு தீபம் இருக்கும்.
இந்த இடத்துல அக்னி எரிய ஆரம்பிச்சிருச்சு. அவருக்கு சூழ நோய். பாண்டியன் கூன் பாண்டியன் வழி தாங்க முடியாமல் திணறாரு. என்னென்ன வழி இல்லாமோ போய் சமணர்களை அவர் குணப்படுத்த பார்க்குறாங்க. ஒன்றும் பண்ண முடியல. அப்போ ராணி சொல்கிறாங்க, நான் திருஞான சம்பந்தரை கூப்பிடுறேன், உங்களுக்கு குணப்படுத்துறதுக்கு நீ அனுமதி கொடுத்தால். உடனே ரைட்டு அனுமதி கொடுக்குறார் ராஜா. விபூதிட்டவங்களே பார்க்கக்கூடாது. ஆனால் திருஞான சம்பந்தம் நேராக வந்தார். மொத்தம் பூசி விட்டார். மாயத்தூள் மொத்தம் பூசி விட்டார். திருஞான சம்பந்தர் நெத்திலிட்டு விட்டார். மந்திரமாவது நீர், வானவர் மேலது நீர், சுந்தரமாவது நீர், துதிக்கப்படுவது நீர், தந்திரமாவது நீர், சமயத்தில் உள்ளது நீர், வெந்து தடுப்பது நீர் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டு திருநீர் பற்றி பாடுறார். 10 பாட்டு பாடினார். பாண்டியர் நல்லாயிட்டார், குணமாயிட்டார். அதான் இங்கே தான் என்ன வருது, நாட்டம் இருக்க என்று நாடி வந்து மாயத்தூள் போட்டதுரை என்னை விட்டு போனதென்னே பொன்மையிலே. இப்போ இந்த பாட்டுக்கு இந்த சம்பவம் எவ்வளோ பொருத்தமாக வருதுங்கிறது கொஞ்சம் கவனிச்சு பாருங்கள். அவர் அத்தோட விடலை. அவங்க என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் ஆனல்வாதம் பண்ணுறாங்க, புனல்வாதம் பண்ணுறாங்க. ஒரு இது அது ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், முன்னாடி எபிசோடில் சொல்லியிருக்கிறேன். ஒன்றுத்துலேயும் சமணர்கள் வீம்புக்கு பண்ணுவாங்க. அவங்க எப்பவுமே யாருமே தன்னுடைய தோல்வியை ஒத்துக்க மாட்டாங்க. அதுதான் அதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமே. அப்போ அவங்களெல்லாம் அதெல்லாம் அவர் முறியடிக்கணும். எல்லாம் இந்த விபூதியை வச்சுக்கிட்டே முறியடி வைக்கிறதோட இவர் பார்த்தார், ராஜாவுக்கு மட்டும் தான் விபூதி பூசிட்டு போகிறதா இருந்தார். இவர் என்ன பண்ணினார், எல்லோரும் விபூதி பூசி வச்சிட்டார். இனிமேல் விபூதி இட்டோம் மட்டும் ராஜாவே என்ன பண்ணான், இந்த அனல்வாதம் புனல்வாதம்லாம் வந்தோடனே என்ன பண்ணுறான் ராஜாவே, ரைட்டு இப்போ இனிமேல் ஒன்று நீங்கள் இருக்கணும், இல்லை நாடு விட்டு போயிடணும். நாடு விட்டு போயிடணும், இல்லை இங்கே கொலை தண்டனை. நாடு விட்டு போகிறவங்க போயிடுங்க, இங்கே இருந்தால் நான் கொலை தண்டனை தான் அப்படின்னார். சைவத்துக்கு மாறுங்க, சமணராகவே இருப்பேன்னா இங்கே சாகணும், இல்லை இந்த நாட்டை விட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி அத்தனை பேரும் இந்த நாட்டை விட்டு போகிறாங்க. மிச்சம் பேர் தான் அங்கே வந்து கழுமறை ஏற்றப்படுகிறது. அவங்க கடவுள் காப்பாற்றுவார் அப்படிங்கிற வகையில். அதன் பிறகு அவர் உடல் நல்ல குணமாக அந்த பாட்டில் இந்த அனல்வாதம் புனல்வாதம் நடக்குது. அந்த பாட்டில் ஒரு வரி போகிறோம், அதுதான் நான் உங்களுக்கு சொல்லுவேன், யாப்பு தமிழ் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். பாம்பன் சுவாமியில் யாப்பு தமிழில் வரும். அந்த யாப்பு தமிழில் யார் ஒருத்தர் பாடுறாங்களோ அந்த தமிழே அவங்கள காப்பாற்றும். இப்போ பையவே சென்று பாண்டியருக்காகவே அவருக்கு பாதிச்சது. இந்த அனல்வாதம் புனல்வாதம் பாட்டில் வரும் பொழுது இதில் ஒரு வரி வைப்பார், வேந்தனும் ஓங்குகேனுவார். மிஸ்டேக் வேந்தன் கிடையாது, ராணி இட்டுன்னு வந்துருக்கிறாங்க. வேந்தனும் ஓங்குக அப்படின்ன உடனே கூன் பாண்டியனன் நிமிர்ந்து நின்றார். அதெல்லாம் நின்ற சீர் நெடுமாற நாயனார். இங்கே நம்ம சப்ஜெக்டில் 63 நாயன்மாரில் ஒரு இடம் அவருக்கு வந்துடுது. நின்ற சீர் நெடுமாற நாயனார் சொல்லி 63 நாயன்மாரில் பாண்டிய மன்னன் வந்து நின்றுறாரு. இந்த மாதிரி விபீதிட்டு இவ்வளோ தூரம் ஜனங்கள், அது பாண்டிய நாடு முழுக்க, திருநெல்வேலிலாம் அப்புறம் சண்டைலாம் நடக்குது. இந்த சமணர்கள் ராஜாக்கள் சண்டை போடுறாங்க. திருநெல்வேலிலாம் இவரே தான் விபூதிட்டு ஜெயிக்கிறாரு. அந்த எல்லா இடங்களும் விபூதி ஆகிடுது. எல்லா சிவன் கோயிலும் பராமரிக்கப்படுது. எல்லா கோயிலும் டெவலப் ஆகுது. ராமேஸ்வரம் டெவலப் ஆகுது. பாம்பன் சாமி டெவலப் ஆகிறாரு. அந்த மண்ணில் தான் பாம்பன் சாமி பிறக்கிறார், பாண்டிய மண்ணில். அங்கே இருந்தால் நமக்கு பாண்டிய மண் இத்தனை ஆயிரம் திருஞான சம்பந்தர் காலத்துலேருந்து பாம்பன் சாமி காலம் பாருங்கள், 5 நூற்றாண்டு இல்லைங்களா, 1500 வருஷம் கழிச்சு பார்த்தா பாம்பன் சாமி அங்கேருந்து வராரு சைவரா. அப்போது இந்த பாட்டினுடைய ரகசியம் அடுத்து ஒரு விதை வந்துனே இருக்கும், விதை நெல் வந்துனே இருக்கும். அதெல்லாம் இதில் நீங்கள் எடுக்கும் பொழுது நாட்டம் இருக்க என்று நாடி வந்து மாயத்தூள் போற்றதுரை என்னை விட்டு போனதென்னே பொன்மையிலே அப்படிங்கிற பாட்டை நீங்கள் பிடிப்பாருங்க. பாம்பன் சாமியும் ஒருத்தர் கிடைக்கிறாரு. நின்ற சீர் நெடுமாற நாயனான்னு ஒருத்தர் அங்கே உருவாகிறாரு. மங்கையர்க்கரசின்னு சொல்லி அந்த அம்மா உருவாகிறாங்க. குலச்சரியார்னு ஒருத்தர் உருவாகிறாரு. அந்த பாண்டிய நாடே முழுக்க சைவமாவது, மொத்தம் விபீதிடுறாங்க. அந்த அளவுக்கு நடக்குதுன்னா மாயத்தூள் போட்டதுரை. அதனால் விபூதிங்கிறது சாதாரணமாக நினைக்காதீங்க. வாங்கினா கோயிலில் வாங்கி அப்படியே போட்டுறாதீங்க. அதை வாங்கி பிரசாதம் நினச்சி விபூதி ஒரு பேப்பரில் மடித்து வீட்டில் இருந்து வீட்டில் பூஜையில் வைங்க. இதுதான் இதில் முக்கியமானது. அது மாயத்தூள் தங்கப்பொடி அப்படின்னு நினச்சி எடுத்து பாருங்கள். அது அத்தனையும் அவ்வளோ தூரம் வேலை செய்யும். எல்லோரும் வெற்றி பெறுங்கள். இந்த பாட்டை இப்போ ஞாபகம் வச்சுங்க.
நாட்டம் இருக்க என்று நாடி வந்து மாயத்தூள் போட்டதுரை என்னை விட்டு போனதென்னே புண்மையிலே. இந்த பாட்டு ஞாபகம் வச்சுக்க. வெற்றி பெறுங்கள். வாழ்த்துக்கள்.